இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலிருந்து எரேமியாவினுடைய புலம்பல் புஸ்தகத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதற்கு முன்னுரை என்ன? இதனுடைய ஆசிரியர் எரேமியா எழுதப்பட்ட காலம் கிமு 586 கிமு 585 அவர் எழுதியிருக்க வேண்டும். எருசலேமினுடைய அழிவு நடந்தவுடனேயே அவர் எழுதியிருக்க வேண்டும் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இதில் 5 அதிகாரங்களும் 154 வசனங்களும் இவைகள் உள்ளடக்கி இருக்கக்கூடியனவாக இருக்கின்றன. எருசலேமினுடைய நாசத்தை குறித்த ஆழமான துக்கத்தையும் இதயத்தினுடைய வேதனையையும் வெளிப்படுத்த இங்கே எரேமியா 5 புலம்பல்களை 5 அதிகாரங்களிலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். தாவீதினுடைய பொற்கால ஆட்சியினுடைய ராஜ்யமானது ஒரு அவமானத்திற்குரிய வீழ்ச்சியை சந்தித்து விட்டது என்று சொல்லியும், நகர சுவர்கள், தேவாலயம், அரண்மனைகள், அதாவது சிட்டியில் உள்ள எல்லா பகுதிகளும் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டன. அந்த அழிவுகளிலிருந்து மீதியானவர்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லி அந்த எருசலேமினுடைய அழிவு, யூதாவினுடைய அந்த அழிவையும் அவர்களுடைய பரிதாப நிலையையும் குறித்து இக்கால துன்பமும் வருங்கால நம்பிக்கையும் உடைய உட்கருத்துக்களை உடையதாக இந்த புலம்பல் அதிகாரத்தை எரேமியா எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எருசலேமின் ஒரு சுவர் இன்றும் நிற்கிறது. பழகிப்போன அதன் இடிபாடுகளின் முன் வரிசையாக நிற்கும் யூதர்கள் இன்றும் தங்கள் புலம்பல்களை ஏறெடுக்கிறவர்களாக காணப்படுகின்றார்கள். அது புலம்பல் சுவர் என்று அழைக்கப்படுகிறது. கிரேக்க லத்தீன் மொழிகளிலே எரேமியா புத்தகத்திற்கு புலம்பல் என்றே தலைப்பு கொடுக்கப்பட்டிருந்த போதிலும், எபிரேய மொழியிலே இந்த அதிகாரம் எப்படி தொடங்குகிறதோ ஐயோ என்கிற, ஓ ஐயோ என்கிற அந்த தலைப்புகளே அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு காலம் சுவரை பழமையாக்கினாலும் அதன் அருகில நின்று அறிக்கையிடப்படும் நம்பிக்கைகள் பழமையாய் போகல. அங்கு மேசியாவினுடைய வருகையை பற்றிய நம்பிக்கைகள் தலைமுறைகளுக்கு தாவக்கூடியதாக இருக்கின்றன. எருசலேமின் வீதியில் நிகழ்கிற காட்சிகள் விரைவில் வருகிற மேசியாவை, இயேசு கிறிஸ்துவை அவைகள் அறிக்கையிடக்கூடியதாக இருக்கின்றன. இதோ வேதாகமத்தின் பக்கங்களில் எரேமியா வடித்த அந்த புலம்பல் சுவர் இந்த புத்தகமாக காணப்படுகிறது. இது ஒரு கண்ணீர் காவியமாக, உடைந்த உள்ளத்தினுடைய வேதனை துளிகளாக, இஸ்ரவேல் ஜனங்களின் கண்ணீர் பூக்களாக, ஒரு நகரத்தினுடைய ஒரு அடக்க ஒப்பாரியாக, வேதனையினுடைய சங்கீதமாக, துயரத்தின் கீர்த்தனையாக இது எரேமியாவினால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணீர் என்பது என்ன? வெறும் உப்பு கரிக்கும் விழியினுடைய பணிகள் மாத்திரமல்ல, அதற்குள் உணர்வுகளினுடைய உள்ளடக்கம் உள்ளது. பெரும்பாலும் அழுகையுடன் அந்த கண்ணீரானது நமக்கு கலந்து வருகிறது. சில வேளைகளில் நம்ம ரொம்ப சிரிக்கும்போது ஆனந்த கண்ணீர் என்று சொல்லுகிறோமே, அதே போல நாம் சில நேரங்களில் கண்ணீரை சிந்த விடுகிறோம். மற்றபடி கண்ணீர் கண்களில் ஒருவேளை நோய்களோ அல்லது ஒரு தூசி விழுந்தாலோ அல்லது ஒரு எரிச்சல் வந்தாலோ அதை நிமித்தமாக கண்ணீர் வரக்கூடியதாக இருக்கிறது. இது எரேமியாவின் கண்கள் அழுதவற்றை பற்றிய அவருடைய விரல்களினுடைய படைப்பாக இந்த எரேமியாவின் புலம்பல் புத்தகமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலுக்கு வழங்கப்பட்டிருக்கும் எபிரேய தலைப்பு ஏய்காய். இது எபிரேய அந்த புலம்பல் நூலினுடைய முதல் சொல்லாகும். இதனை அந்தோ, ஓ போன்ற வேதனை சொற்களினால அவர்கள் மொழிபெயர்க்கிறார்கள். கிரேக்க மொழியில அதை த்ரௌனாய் என காண அதை அழைக்கிறார்கள். இந்த நூலினுடைய ஆசிரியர் எரேமியா என்பதற்கு சில ஆதாரங்களையும் முன்வைக்கிறார்கள். புலம்பல் வகை நூலை இயற்றுவதில் எரேமியா பழக்கமுடையவர் என்பதை 2 நாளாகவும் 35ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் காண்கிறோம். இவருடைய மொழி நடையை பார்க்கும் பொழுது எரேமியா நூலினுடைய அந்த நடைக்கு ஒத்திருக்கிறது. எருசலேமினுடைய அழிவை நேரடியாக கண்ட ஒருவரால் தான் இந்த வரிகளை எல்லாம்
வடிவமைக்க முடியும். அதனால் அவர் அதை புலம்பல் 3:1 அதை குறிப்பிடுகிறார். அதே போல என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமாக இருந்தால் நலமாக இருக்கும் என எரேமியா 9:1 எரேமியா கதறி உள்ளதை நாம் பார்க்கிறோம். எரேமியா எருசலேமை குமாரத்தியாகிய கன்னிகை என உருவகப்படுத்துகிறாரே, அது எரேமியா 14 அதிகாரம் 17 18 அதிகாரம் 13 புலம்பல் 1 அதிகாரம் 15 2:13 நாம் பார்க்க முடிகிறோம். இந்த நூலில் 5 அதிகாரங்களான 5 ஒப்பாரி பாடல்கள் காணப்படுகின்றன. எருசலேமின் வீழ்ச்சியை பற்றிய வேதனைகளுக்கு சிறகு கொடுக்கும் எரேமியாவின் இந்த ஒப்பாரி சற்றும் தன்னலம் இல்லாததாக காணப்படுகிறது. அவருக்காக அவர் ஒப்பாரி வைக்கல. இது ஒரு தேசத்தினுடைய அழிவுக்காக அவர் வைக்கிற ஒப்பாரி நூலாக இது கருதப்படுகிறது. யோபு நூலில் ஒரு தனி மனிதனினுடைய வேதனையின் பதிவுகளை நம்ம காணும் பொழுது இந்த நூலில் ஒரு தேசத்தினுடைய வேதனையின் பகுதிகளை நாம் காண முடிகிறது. இந்த நூலில் கீழ்ப்படியாத ஒரு வாழ்வினுடைய மாபெரும் ஆபத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் காண முடிகிறது. தேவனுக்கு புறமுதுகு காட்டிய மக்களுடைய வீழ்ச்சியை இந்த நூல் படம் பிடித்து காட்டுகிறது. உன்னதமான அழைப்பு கிடைத்தவர்கள் கீழ்த்தரமான வாழ்வை வாழ முயன்றால் எப்படிப்பட்ட அழிவுகளை சந்திக்க முடியும் என்கிறதையும் இந்த அதிகாரம் படம் பிடித்து காட்டுகிறது. 2 ராஜாக்கள் 25 அதிகாரம், எரேமியா 52 அதிகாரம் ஆகிய வீழ்ச்சியின் வரலாற்று அது தருகிற அதிகாரங்களாக அவைகள் இருக்கும்போது இது வீழ்ச்சியினுடைய உணர்வுகளை படம் பிடிக்கின்ற அதிகாரங்களாக காணப்படுகின்றன. எரேமியா கிமு 586 வீழ்ச்சியை கண்ணார கண்டு அழுத பொழுது கிறிஸ்து கிபி 70 அந்த ரோம பேரரசினால இந்த எருசலேம் அழிக்கப்பட போகிறது என்பதை தன்னுடைய ஞான கண்களால் கண்டு அழுததை நம்ம மத்தேயு 23 அதிகாரம் 37 38 லூக்கா 19 அதிகாரம் 41 46 வரையிலும் நாம் பார்க்கிறோம். இந்த 5 அதிகாரங்களை உள்ளடக்கிய இந்த புலம்பல் நூலில் முதல் அதிகாரத்தில் எருசலேமினுடைய அது அழுகையை, அதாவது நகரம் வெறுமையாகி மக்கள் வேதனை அடையக்கூடியவற்றை 2 பகுதிகளாக கொண்டு அவைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. 2ஆம் அதிகாரத்தில் எருசலேமினுடைய அழிவு, அதாவது தேவனினுடைய நியாய தீர்ப்பும் தீர்க்கனுடைய ஒப்பாரியும் அவைகளிலே குறிப்பிடப்படுகின்றன. 3வது அதிகாரத்தில் கண்ணீரும் காத்திருப்பும் காணப்படுகிறது. அழுகை, நம்பிக்கை, வேதனைகள், விண்ணப்பம் நிறைந்தவைகளாக அந்த அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. 4வது அதிகாரத்தில் அனுபவமும் எதிர்ப்பும், அதாவது முற்றுகை, ஏமாற்றங்கள், இவைகளின் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கையில் அவர்கள் வாழ்கிறதை காண்பிக்கிறது. 5வது காரியம் மீட்புக்காக விண்ணப்பம். ஆண்டவரே, எங்களை அணைத்து கொள்ள வேண்டும், நோக்கி பாரும், மன்னியும், எங்களை புதிதாக்கும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தோடு கூட இந்த எரேமியா நூலானது முடிவடையக்கூடியதாக இருக்கிறது. நாளைய தினத்தில் இந்த எரேமியாவினுடைய புலம்பலினுடைய முழு அந்த முதல் அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். இந்த நாளில் ஒரு மிகப்பெரிய வல்லரசாக திகழ வேண்டிய அத்தனை தன்மைகளையும் கொண்ட ஒரு தேசம் தேவனுக்கு புறமுதுகை காட்டும் பொழுது எப்படி எரேமியா நூலினுடைய அந்த கீ வேர்டு, அந்த ஆண்டவருடைய அந்த திறவு வசனம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோமே, என் ஜனங்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டு வெடிப்புள்ள தொட்டிகளை தேய்ந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட வெடிப்புள்ள தொட்டிகள் இந்த உலகத்தில் நம்ம தெரிந்தெடுக்கிறவர்களாக நான் காணப்பட்டோம் என்று சொன்னால் தேவனுடைய தண்டனையையும் நியாய தீர்ப்பையும் அனுபவித்தே ஆக வேண்டும். அது நடந்த அந்த வரலாற்றை நேரில் கண்ட அந்த எரேமியாவினுடைய புலம்பல்கள் நம்மை பாவத்தினுடைய அந்த நுகத்தடியிலிருந்து நம்மை விடுதலை செய்து தேவனுக்குள்ளாக எங்களை புதிதாக்கும் என்று சொல்லி அர்ப்பணிப்பதற்கு வருகிற நாட்களிலே நிச்சயமாக உதவி செய்வோம், காத்திருப்போம், தியானிப்போம், கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கூக்குரல் கேட்பவரே,
தீர்ப்பவரே. நன்றி நன்றி ஐயா.